அறுவை சிகிச்சை செய்தவர்கள் வாங்கப்பா. கணவன் மனைவி யாரெல்லாம் வந்திருக்கிய? யாருமா இது? யார்? கால் விட்டுவாங்க. ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்? எனக்கு காது கேட்காது சரியா. காலில் விட்டுவான். நீ உட்காருமா. என்னவா? வண்டியை பார்த்துப்பா. அவசியமெல்லாம் இப்போ கடன் பட்டிருக்க. அவசியம் இல்லாமல் எவனோ ஒருத்தன் ஐடியா சொன்னான்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் இப்போ லாபம் பெற முடியாத நிலைமைகளில் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கடா. இந்த பிஸ்னஸ் உனக்கு நிலைக்காதுன்னு மேலேருந்து உத்தரவாயிருக்கு. இன்னும் 3 மாதங்கள் வரை இது ஓடும். அடுத்து வேறு வழியை தேடுவதே நன்று. ஆனால் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். காலில் விட்டுவா. காலில் விட்டுவாடா. நீ உட்காருமா. வரலாம். இந்த உன் கடன் தீரும். தொழிலை நஷ்டம்லாம் மாற்றித்தாரேன். அவளை பற்றி இப்போ பேச வேண்டாம்னு உத்தரவு. அடுத்து பேசலாம். நாகப்பட்டினமா? நாகப்பட்டினமா? நாகப்பட்டினம் சிக்கல் சிங்கார வேலர் சன்னிதானம். ஆம்பளை பையனை பற்றி கேட்க வந்தது யார்? உடல்நிலை சரியில்லாத மகனை கேட்க வந்தது யார்? கால் விட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. அந்த வீட்டுக்குள்ளே மன அமைதியோடு இருக்கக்கூடிய உணர்வுகள் அந்த வீட்டில் ஓடலை. 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய மகனுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்காக சைக்காட்டிக் மாத்திரைகள்லாம் நிறைய சாப்பிட்டும் எந்த ஒரு பலனும் அடையாமல் சும்மா பித்து பிடிச்சாப்புல இருக்கிறது மாதிரி உள்ள மனநிலைகள் தான் ஓடுது. அவனுடைய மன அலைகளை மாற்றி சாதாரண மனிதனை ஆக்கி வாழ வச்சு தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் விட்டு கல்யாணம் முடிச்சுட்டா சரியாயிரும்னு சிலர் சொல்லுதாங்க. என்ன? ஆனால் கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது சரிதான். அவனுக்கு யார் பெண் கொடுப்பாங்கிறத தான் கேட்க வேண்டியிருக்கு. அதனால் அவனை தெளிவுபடுத்துறதுக்கு இன்னும் 2 மாத கால அவகாசம் இருக்குது. அந்த 2 மாதத்துக்கு பிறகு நீ பெண் பாரு, கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சுருந்தேன். அந்த 2 மாதத்துக்குள்ளே அவனை நான் சரியாக்கியும் தந்துடுறேன். காலில் விட்டுவான். வரலாம். இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, கேட்டுக்காப்பா. அந்த வழக்கை வெற்றியாகி தரத்துக்கு 7 மாத கால அவகாசம் இருக்குது. உன் பக்கத்தில் சாதகமாக நடத்திடுவேன். இருந்து என்னையை பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அதே நாகப்பட்டினம் எல்லை மகன் விஷயமா, பிள்ளை விஷயமா கேட்க வந்தது. என்னடா பிள்ளை? அவன் பின்னால் ஒருத்தன் வர. என்னடா பிள்ளை உனக்கு? காலில் விட்டுவான். என்ன செய்து? என்னடா செய்து? என்னடா செய்து? போனேன் செவ்வாய்க்கிழமை கனவுல அதிர்ச்சியாக மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை. யாருக்கு? பையன். இன்னொரு தடவை காலில் விட்டுவான். அவனுக்கு தொப்புள் பக்கத்தில் அடிக்கடி வலி வருது. அவனுக்கு இப்போ எதையோ கண்டு பயந்தது மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலைகளில் மனம் புலம்பிக்கிட்டு இருக்கான். புரியுதா? ஆனால் அது பேயா பிசாசாங்கிறது உங்களுடைய கேள்வி. அப்படி இல்லை.
சாதாரணமான அதிர்ச்சியான பயம். உங்கள் எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உங்கள் வீட்டில் இருந்து வலதுபுறம் திரும்பி பார்த்தா மெயின் ரோடு வருது. அந்த மெயின் ரோட்லேருந்து அடுத்த கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு அம்மன் கோயிலும் இடது பக்கம் போனால் ஒரு சிவாலயமும் இருக்குது. சரியா? கால் வந்துட்டு வா. உன் பையனை இப்போ குணமாக்கி தந்தா போதுமா? பொண்ணுக்கும் பையனை குணமாக்கி தரேன், பொண்ணு விஷயத்தை இப்போ கேட்கறதுக்கு வழி இல்லை. நான் கொடுக்குற இந்த கனியை அவனை சாப்பிட சொல்லு, தெளிவாகிடுவான், அவனை கூட்டுவான். ஜெயிக்கிறேன். கருப்பசாமிக்கு. அப்படியா? யாருக்கு கேட்டு பார்க்குறேன். என்ன நினைக்கிறோம்? அப்படியா? டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை யாருக்குப்பா? என்னென்ன நாகப்பட்டினமா? ஆ, கால் விட்டுவாங்க. என்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு? இன்னும் அரவமில்லை, என்னமோ அரைக்கி இன்னொரு தடவை கால் விட்டாங்க. என்னப்பா டாக்குமெண்ட்டு? கண்ணை முடிக்கா பார்க்குறேன். கண்ணை முடிக்காண்டேன். தாய் பத்திரத்தினுடைய நம்பருக்கும் இப்போ இருக்கிற நம்பருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் ரெண்டுக்கும் பேரண்ட்லி சரியில்லைன்னு சொல்லி அதை விற்கிறதுக்கு வாங்குறவங்களாம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு தலைமை ஆவண காப்பகத்திலேருந்து முதன்மை பத்திரத்தை எடுத்து தெளிவு பண்ணிட்டா சரியாயிரும். ஆனால் நீ இப்போ ஆன்லைனில் வேறு மாதிரி மாற்றிக்கலான்னு இன்னொருத்தன் சொல்ல கேட்டு போய்கிட்டு இருக்க. அவனை வச்சு வேறு மாதிரி கோல்மால் பண்ணி ரெடி ஆக்கிடுவோம். காலில் விழுத்துவான். கோல்மால் பண்ணி சரியாக்கிடுவோம். வாப்பா, எந்த வில்லங்க இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நான் சொல்லுத ரேட்டுக்கு தருவியான்னு ஒருத்தன் முன்னே வந்து நிற்கிறான். அப்படி கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அப்போ நான் உனக்கு சரியாக்கி நேர்மையான விலையில் விற்று தரேன். 1 மாதம் டைம் இருக்குது, போய்ட்டோம். அது பின்னால் பேசுவோம். அதே திருமறைக்காடு அப்படி ஒரு ஊர் இருக்காங்களா? மறை என்றால் வேதம், காடு என்றால் ஆரண்யம். ரெண்டையும் சேர்த்து பார்த்தா வேத ஆரண்யம். என்னடா செய்த? நம்பர் வாங்கியிருக்கியா? அப்போ முதல்ல டைப் அடிச்சு விடுத. இன்னொரு தடவை கால் வந்துட்டுவாமா. படுத்தா தூக்கமில்லை, பாய் விரிச்சா உறக்கமில்லை, பழைய உறவுக்காரி பாதையில பந்துட்டா. மகன் எங்கே இருக்கான்? என்ன செய்தான்? அப்படியா? நல்லா இருக்கானா? ஒழுங்காக உறங்க மாட்டேக்கானே, உழப்பிக்கிட்டே அலையுதானே? பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து அவன் உள்ளத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதனால் அவனை கொஞ்சம் சீர்படுத்தி நல்ல வழி காட்டணும். வேறு என்ன செஞ்சு தரணும்? நான் படித்த பாட்டை அப்போ நீ கேட்கலையா? பழைய உறவுக்காரி பாதையில் தொடுத்து போட்டா, அவள் அழுக நான் அழுக அண்ணன் பூரா சேர்ந்தழுக. புரியுதா? பேருக்கு உள்ளம் கெட்டு போச்சு. இப்போ இங்கேயும் இருக்க தெரியலை, வெளிநாட்டுக்கும் போக முடியலை. அவள் பிரிஞ்சையிலேருந்து அவன் உள்ளத்தை பிரித்து மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் மனசை சீர்திருத்தி கல்யாணம் முடிப்போமா அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்புவோமா? கல்யாணம் முடித்து அனுப்பிடுவோமா? காலில் வந்துட்டுவா. ஒத்தையா ரெட்டையா? ரெட்டை. அவன் ஒரு யோகக்காரன். 2 இருந்து பாரு. என்ன இந்தா நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன். விளையாட்டாக பேசலை, விவரமாக பேசுகிறேன். 6 மாதத்துக்குள்ள எல்லாம் நல்லா நடந்துடும்.
தைரியமாக இரு மகளே, வெற்றி அடைவார். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ராம்நாடு. ஓ ஓ ஓ பாஸ்போர்டு உறங்குது, பாஸ்போர்டு உறங்குது, பாஸ்போர்டு உறங்குது. யாருக்குப்பா பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்க? என்னாச்சா, வெளிநாட்டுக்கு போகலையா? கால் வந்துட்டு வா. உன் ஊருக்கு போகிற வழியில் இடது புறத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்குள்ளே போகக்கூடிய ரோடு இருக்குது. அதனுடைய வரப்புறத்து வளைவில் கொஞ்சமாக தண்ணி கிடக்கக்கூடிய குட்டை இருக்குது. அது பகுதியில் ஒரு சிறிய கோயில் எல்லையில் வச்சு கும்பிடுற ஒரு சாமி. அதை கடந்து போனால் தான் உன் ஊர். சரியா? காலில் விட்டுவான். பக்தர்கள் அமைதியாருங்க, சாமி சொல்ல கேளுங்க. நீங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அமைதியாருங்க, சொல்லுங்க கேட்க மாட்டேங்க. அதனால் உன் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா அல்லது இந்தியாவில் இருக்க வைக்கணுமா? அவன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஜனவரி 18ஆம் தேதிக்கு மேலே அவனுக்கு விசா ஏற்பாடாயிரும். அங்கே போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வருவான். அதுக்கு பிறகு வாழ்க்கையை செம்மையாக்குவான். எந்த தடையும் இல்லாமல் நடத்தி தரேன். ஒரு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டணும்னு பிளான் போட்டிருக்கோம். சரியா? அந்த பிளான் நடக்கிறதுக்கு 9 மாத காலம் இருக்குது. அதுக்கிடையில் எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம், அது தோல்வியாகும். 9 மாதத்துக்கு பிறகு நான் கொடுக்குற கனியை கொண்டு வச்சு ஆரம்பிச்சுக்கா. மாளிகையாக மலரும். என் பேரை போட்டு வாழ்ந்துக்கா. கால் விட்டுவான். இந்தா உன் கடனை தீர்த்து தரேன். மன மகிழ்வோடு வாழ வைக்க. நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு திருமணம் சம்மந்தமாக யாரோ கேட்க வந்திருக்காங்களே. யாருக்கு? யாருக்குப்பா? பொண்ணுக்கு கல்யாணம் கூடி வந்து குழப்பமாயிடுது. காலில் விட்டுவாங்க. அமைதி. ஏப்பா, ஒரு வீடு ஒன்று பிரயோஜனம் இல்லாமல் அடைச்சே கிடக்க. யாருக்குப்பா? உங்கள் வீடு தானா? இன்னொரு தரம் காலில் வந்துட்டுவாங்க. வீட்டுக்கு போனேன், உள்ளே நுழைய முடியலை. அது இன்னும் வீடாக ஆகலையே, எப்படி இருக்கும்? பொண்ணுக்கு நல்ல மனசு, ஆனால் நேரம் சரியில்லை. திசைவிடுதியான காலம். அதனால் வரக்கூடியவனுடைய ஆராய்ச்சி நல்லா இல்லை. அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்தேன். புகுந்த வீட்டில் பெரியவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்ற விதி ஜாதக அமைப்பில் இருக்குது. அதை ஜாதகக்காரன் புத்தி உள்ளவன் சொல்லியிருந்தான். மழுங்கத்தனமானவன் நல்ல பொண்ணு தான் கெட்டிக்காண்டு. ஆனால் இயற்கையான விதியோ அதை பாதிக்கப்படுத்தி நிறுத்தியிருக்கு. திருப்புல்லானி அப்படின்னு ஒரு ஊர் வருதே, அது எங்கே இருக்குது? உங்கள் ஊர் பக்கத்துலையா? அது அங்கேருந்து பார்த்தேன், போடு தெரிஞ்சுது. ஸ்ரீராமர் உடல்நிலை சரியில்லாமல் தர்ப்பை புல்லுக்கு மேலே படுத்து எழுந்திரிச்சு உடலை சரியாக்கின இடமா. அதனால் என்னப்பா, அந்த திருப்புல்லானிக்கு சென்று உன் திருமகளை அழைத்து சென்று எம்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடு. உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. அவளுடைய மனநிலைகள் நல்லா இருக்குப்பா. ஆனால் அவள் சென்ற இடம் சிறப்பில்லை. வீணான குழப்பமும் நகை நெட்டுகளெல்லாம் பறிபோகக்கூடிய பிரச்சனையும் நடந்துக்கிட்டு, இன்னும் ஒரு இடமாவது ஏதாவது வாங்கி தராமல் உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டோம்ங்கிற பிரச்சனை அங்கே வாழுது.
அதனால் அந்த குழப்பத்தை நீக்கி தெளிவு பண்ணி தரேன். கரெக்டாக 90 நாட்கள் நீ கண்டுக்கிடாமல் இரு. 90 நாள் நீ கண்டுக்கிடாத, தானாக திருந்தி ஒரு முடிவுக்கு வர வைக்க வெற்றி அடைவேன். நல்லா இருக்கும் மக்கா. ஆடு மாடு வச்சுருக்கியா? யாருக்கு வச்சுருக்க? நீயே வெட்டி தின்றுவிய? கருப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு எல்லை அப்படியா? வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாற்றம் தான். பணம் கொடுத்து ஏமாந்தது யாருப்பா? வா, யாருக்கு பணம் கொடுத்த? எல்லாருக்கும். அது நல்லா இருக்கும். கால் வந்துட்டுவான். பரந்த மனத்தோடு கொடுத்துருக்கான், ஏமாந்து போயிட்டான். இன்னொரு தடவை கால் வந்துட்டுவான். யாருமா? நல்ல பிள்ளையை பெற்றிருக்க, கொஞ்சம் அவசரப்படுதான், உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் நம்பிடுதான், குணத்தில் நல்ல பேய, வெறும் முட்டா பேய, இப்படி லட்சக்கணக்கான பணத்தை இழப்பானா கால் வந்துட்டுவான். என்னடா அப்படின்னு சொல்ல மாட்டேன். தங்க நகை யார் வீட்டில் காணாமல் போச்சு? எங்கே இருக்க? வா, மூஞ்ச காட்டு. எவ்வளோ போச்சு? கூட ஒரு பவுன் சேர்த்து தொலைச்சிருக்கலாம்ல. அங்கே நின்று வரேன். காலில் விழுந்துட்டு வாங்க. மகனே, அமைதி பெற்று நிற்பாயாக. அமைதியாக இருக்கணும், கண்ணை முடிக்க. ஐயா பெரியவரே பக்கத்தில் வாங்க. தாய் பக்கத்தில் வா. நீ கொஞ்சம் மனசை அடக்கி உட்கார். நீங்கள் 2 இருப்பாங்க. நான் அங்கே வந்து உங்களுக்கு உதவி தரதுக்கு என்னை நீங்கள் இழுக்கக்கூடாது. என் பக்கத்தில் வாங்க. ஏப்பா, உன் மகன் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசுதானே, அதை பற்றி என்னைக்காவது நீ சிந்திச்சியா? அவனுக்கு மனக்கோளாறு இருக்க, அதை பற்றி என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணினியா? செய்வனை வச்சுருக்காங்க அப்படிங்கிற சிந்தனை மட்டும் அடிக்கடி ஓடுதே, அதை மாற்றி டாக்டர்கிட்ட போகணும்னு முடிவு எடுத்தீங்களா? இவனை பெட்டில் வச்சு பார்த்தா சரியாயிரும்னு ஒரு சில ஆட்கள் சொன்னாங்களே, அது உன் மண்டையில் ஏறிச்சா? இல்லை. இவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதான், சாமி வர்றது மாதிரியா? அதெல்லாம் ஒரு மனப்போராட்டம், புத்தி மாறாட்டம், பொசமசக்க ஒருத்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீய சக்தியின் அதிர்ச்சி அலைகள். அதை நீக்கி வெற்றியாக்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. மனிதனுக்கு எப்படியெல்லாம் வேதனைகள் துன்பங்களும் வருது பாரு இந்த உலகத்தில். என்ன 3 முறை என்னைய பார்க்க வாங்க, 3ஆவது முறை இவனை நான் நல்லாக்கி வெற்றியாக்கி தரேன், பணத்தையும் வாங்கி தந்துடுறேன். சரியா? கால் வந்துட்டுவாங்க எல்லாரும். ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்கப்பா. ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்க. கால் வந்துட்டு வாப்பா. மன வருத்தப்படக்கூடாது. அவர் தான் நான் உன்னை காப்பாற்றக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு, அதான் உன்னை சொல்லுதேன், விழுந்து கும்பிட்டுட்டு வா. எல்லாரும் எனக்கு மாலை போட்டாங்க, இவன் மாலை போடும் பொழுது மட்டும் அப்படின்னு ஆடிட்டான். என்னடா ஆடுறலாம்? நீயும் கற்பந்தான், நானும் கற்பந்தான் அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ளே ஒரு இது இருக்குது. அவன் கருப்பசாமியை மனத்துக்குள்ளே நினச்சிட்டான். ஏம்னா எனக்கு ஒரு கோளாறாக இருக்க, நீ தான் காப்பாற்றணும் ஐயா கருப்பசாமின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க. கண்ணை முடிக்கா. இந்தா இந்த கண்ணில் உன் கூட வாரேன், உன்னை வெற்றி ஆக்கி தரேன். பக்கத்தில் வெற்றி ஆக்கி தரேன். இந்தா மகனே, நல்ல பிள்ளைய ஆக்கிடுறேன், தைரியமாக. முதல்ல பிள்ளைய 3 மாதத்தில் நல்லா ஆக்கிட்டு அதுக்கு பிறகு அதை பற்றி பேசுவோம். இந்தா நல்லா இருக்கும். போய்ட்டோம். என்னப்பா நீ யார்? மகாராஜா. யார் மகாராஜா? நக 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 தக 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 தகவென்று ஆடவா, நக 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 என்று தேடவா.
நகையை ஒரு பக்கமும் நட்டை ஒரு பக்கமும் போட்டுட்டியா? வா. முன்னதுல வாங்க உட்காருங்க. முன்னதுல வாங்க முன்னதுல வாங்க. என்ன வேணும்? யாரு எடுத்துட்டு போனது? யாரு பின்ன இப்படி தரமாட்டேக்கான்னு சொல்லுத? கேட்டியா? யாருன்னு சொன்னாங்க? இது யாரு? யார் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியா? வீட்டுக்கு வந்த கன்னி பொண்ணு தான் எடுத்துச்சாமா? வீட்டுக்கு வந்தாளா? அப்படி சொன்னவன் வாயில் தீய வை, காலில் விழுட்டு வா. என்ன கல்யாணம் முடிச்சிட்டியா? முன்னதுல வாங்க முன்னதுல வாங்க முன்னதுல வாங்க முன்னதுல வாங்க இன்னும். முன்னாடி உட்காரணும். ஆளை சொல்ல மாட்டேன், உன் நகையை வாங்கி தந்துடுறேன். ஆளை சொல்ல மாட்டேன். இன்றைக்கி 7 பவுன்னா ஒரு பவுனுக்கு இன்றைக்கி எத்தனை ரூபா? 80,000 ரூபா இருக்குமா? என்ன என்ன 56 எவ்வளோ? 6 லட்ச ரூபா பக்கத்தில் ஆச்சு. என்னப்பா? உன் நகையை வாங்கி தரேன், உனக்கு கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுருந்தேன். சரியாக 30 நாளைக்குள் காவல்துறையிலேருந்து உன்னை கூப்பிட்டு நகை கொடுப்பாங்க. கால் விழுட்டு வா. அவங்க ஆளை கண்டுபிடிச்சிட்டாங்க, உன்னைய தேடுவாங்க, உன் கைக்கு நகை வந்து சேரும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? போய் கொடுத்துரு, அடையாளம் காட்டுவாங்க, வெட்டி உன் நகை வந்தாச்சு, போயிட்டு வா. வீணா எவனோ சொன்னாமனு யார்கிட்ட போய் சண்டை போட்டு கேவலப்படாத. நல்லா இருப்பா. உடனே கொடு போ. கர்மசாமிக்கு வாழ்க்கை பிரிஞ்சு போய் இருக்கு, அதை சேர்த்து வைக்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? யாருடைய வாழ்க்கை பிரிஞ்சு போயிருக்கு? யாருடைய வாழ்க்கைடா? மகளுடைய வாழ்க்கை. கால் விட்டு வா. என்னெல்லாம் விளையாட தெரியும்? உனக்கு என்னமெல்லாம் விளையாட தெரியும்டா? புரியலை. என்ன வேலை? காலில் விட்டு வா. உங்கள் ஊருக்கு போகிற உள்ள பள்ளிவாசல் தெரியுது, எங்கடா இருக்குது? ஒரு எல்லையிலே இருக்குது. 2 எண்ணம் தெரியுத, 2 எண்ணம் தெரியுத. 2 பள்ளிவாசல் இருக்கு. உன் பிள்ளையுடைய மன அலைகளை பார்த்தேன். உன் பிள்ளை மேலே குற்றம் இல்லை, அந்த பையன் மேலே தான் குற்றம் இருக்குது. அவனை மனதை திருத்தி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? அவங்க வீட்டில் உள்ள பொம்பளை அவனை திருப்பிக்கிட்டு இருக்கான், உன் பக்கத்தில் வரவிடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கான். அதனால் அவனை திசையை மாற்றி கொண்டு வந்து உன் பொண்ணை வாழ வைக்கிறேன். கால் விட்டுவான். யாருப்பா? இந்தா, இந்த மாதமே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும், சேர்த்து வைக்கிறேன். போய்ட்டு வா. நல்லா இருக்கும். முடிவடையவில்லை. என்னையா டாக்குமெண்ட்டு? முடிவாகலை. பணமெல்லாம் கொடுத்தாச்சா? காலில் விட்டு வா. பனியை மூட்டர் காலெல்லாம் உள்ள தள்ளுங்க. மொத்தமாக சொன்னேன் என்ன அர்த்தம்? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்.
நான் சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமின்னு 2 சாமி வருது அந்த எல்லைக்குள்ளே. கருப்பாக இருக்காது. உன்னுடைய பத்திரம் சரியாக இருக்குது, ஆனால் பட்டா கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் ஆகாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த சொத்துக்கு ஒரு முடிவான விளக்கம் கிடைக்கல. நான் பணத்தெல்லாம் கொடுத்துட்டேன், எனக்கு ஒரு முடிவாகலையே கருப்பசாமின்னு வருத்தப்படுறியான். கால் வந்துட்டு வா, அதை நம்ம முடிச்சு கொடுத்துடலாம்ல. பணம் நம்ம வாங்கிக்கிறவா வரலாம்ப்பா. இந்த மாதத்தில் அது முடிஞ்சு உன் கைக்கு பட்டா வந்துடும்ப்பா. அதனால் அந்த டாக்குமெண்ட்டை முடிச்சு தந்துடுறேன். வேறு என்னப்பா வேணும்? ஆத்தா ஒன்று இருக்குது வாசலில், அது வாய் திறக்கலை. பக்கத்தில் வா, கண்ணை மூடு வருவாளான்னு பார்க்குறேன். ஆத்தா மகமாயி, நீ யார்? மாரியம்மாளா? முன்னோர் தெய்வமா? முன்னோர் தெய்வம், முன்னோர் தெய்வம் அது வந்து. சரியா? இந்த பொங்கலுக்கு வாய் திறந்து பேசுவான். இந்தா வெற்றி உண்டு, அடிச்சு வா, போயிட்டு வா. கருப்பசாமி நான் இந்தியாவில் இருக்கவா வெளிநாட்டுக்கு போகவா அப்படின்னு ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். யார் யாது? இந்தியாவில் இருக்கவா வெளிநாட்டுக்கு போகவா? எங்கடா போகிறேன்? வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறியாடா? பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கியாடா? அப்படியா? ஒரு பொம்பளை ஒருத்தி உங்கள்கிட்ட ஐடியா சொல்லிட்டு இருந்தாலும் அவள் இப்போ எங்கடா இருக்காளா? கெட்டிக்காரியாக இருப்பாள, நல்ல அனுபவம் உள்ளவெல்லாம். காலில் வந்துட்டு வா. அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியாதா சாமி? அப்படின்னு வா கப்பாளா கிளவி. இல்லை நீ குளிப்பியா ஒழுங்கா? புழு உணிப்பேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. தாயத்தெல்லாம் வச்சுருந்தீங்களா? அதில் எங்கே? ஓதுவோம் வாருங்கள், லா இலாஹா இல்லல்லா முகமதல்லா சூரல்லா. நீங்கள் இஸ்லாமியர்களா? உன் பேர் என்ன? வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்தாச்சு. உனக்கு பணம் கிடைக்கும், உன் கடன் தீரும். சொத்து விஷயம் முடிய 9 மாதங்கள் கால அவகாசம் இருக்குது. வெற்றியாக்கித்தாரு. இந்தா ஜெயிச்சுக்காடா. புறப்படுறதுக்கு ஏற்பாடாக உடனடியாக பணம் ஒரு ஆள் உதவி செய்வாங்க. அதை வச்சு ஏறு வண்டியில் ஓடு. சிந்தாம போ. கருப்பசாமிக்கு அப்படியா? எங்கே இருக்குது? அப்படியா? கருப்பசாமி, எங்கள் முன்னோர்கள் சாமி ஆடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் குடும்பத்தில் அடுத்து சாமி ஆடுறதுக்கு ஆள் யாருன்னு சாமியே தேர்ந்தெடுக்கலை. யாருப்பா? என்ன சாமி? வாங்க. என்ன சாமி கோயில்? இப்போ யார் சாமி ஆடுதா? காலில் வந்துட்டு வா, என்னென்னு கேட்போம். அவன் ஆடுற சாமி உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமப்பா. நானும் தான் ஊரெல்லாம் உபகதை சொல்லி பகையாக போச்சுதப்பா. உண்மையா பொய்யாப்பா? உண்மையா பொய்யா? சாமி உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருந்தீங்கன்னா நான் அங்கே வந்தே விபூதி கொடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோயில் இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரத்தில் இருக்குது. எடுத்து கட்டிடலாம்னு ஒரு சில முடிவுகள் ஆகுது. அதுக்கு சில பேர்கள் தடையாக இருந்து குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். கோயில் உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா? இல்லை பொது கோயிலுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒத்துழைக்கும். நீ எப்படிடா உறுதி கொள்ளலாம்? நீ மட்டும் எப்படி உரிமை கொள்ளலாம்னு போராட்டத்தை எடுத்துட்டாங்க. உண்மையா? கால் வந்துட்டு வா. பக்தர்கள் தெரிஞ்சு அமைதியா இருங்க. நீங்க பதில் தான் கேட்கு. நான் சொல்லுங்க கேட்க மாட்டேங்குது. அமைதியா இருங்க. அதனால் இப்படி சத்தம் மட்டும்தான் போடுது சாமி. ஒரு வாக்கை சொல்லி இந்த சமுதாயத்தை ஒன்று கூட்டிருந்தப்பா, இந்த கோயிலை வளர்த்துருதப்பா, நான் இருந்து காப்பாத்துறப்பான்னு சொல்ல மாட்டேக்குதே. ஐயா நீ இருக்கியா இல்லையா? ஆடுறது உண்மையா? சத்தம் மட்டும் வா வாடு சத்தம்.